வணக்கம். இந்த ஃபுட்டேஜில் ஒரு vlogging கேமராவோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அமேசானில் ஆர்டர் பண்ணது, அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. 10 டேஸில் வந்துருச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 861 dirhams. வாங்கியிருக்கிற கேமரா DJI Osmo Action 3 அட்வென்ச்சர் காம்போ வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வாங்குறப்ப 1200 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் ஆஃபரில் கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம 861 dirhamsக்கு வாங்கியிருக்கோம். ஏன் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு வர பட்ஜெட்டில் வாங்கிறதுக்கு இதுதான் ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருந்தது. கோப்ரோவும் வாங்கியிருக்கலாம், பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கோப்ரோவில் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தேன். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்போட QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து இதுக்குன்னே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, லைட் கட் ஆப்புன்னு சொல்லிட்டு. அதோட QR கோடை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் கேமரா. பார்த்திங்கன்னா உள்ளங்கை அளவு தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நிறையா விலாக்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. கோப்ரோவும் சரி, DJIயும் வந்து இதே சைஸில் தான் இருக்கும். இதுதான் மொத்த செட்டப்பு, இதுதான் மொத்த கேமராவே. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் அதோட அக்சசரிஸ் இருக்குது மெயினாக. இது பார்த்திங்கன்னா மவுண்ட்டு, கேமரா வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மவுண்ட் அது. அடுத்து கேமராவோட கவர் ப்ளஸ் அந்த 2 லாக் நட்டு ஸ்க்ரூவு. இன்னும் இது பார்த்திங்கன்னா இது பேட்ரி கேஸு. இதுக்குள்ளே 3 பேட்ரி இருக்கும். இந்த பேட்ரிலாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பேட்ரி கேஸோடையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா கேமராக்குள்ளே இண்டிவிஜுவலாக வந்துட்டு பேட்ரி போட்டுட்டு நம்ம சார்ஜர் பண்ணலாம் நார்மலாக. இது கேமராவோட சார்ஜர். இவ்வளோ மொத்த செட்டப்பு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராடு இருக்குது. நம்ம அந்த கேமரா வந்து ரொம்ப லாங்காக செல்ஃபி மோடு கிடைக்கிறது அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து இந்த ராடு யூஸ் ஆகும். இது வந்து 1.5 மீட்டர் இருக்கும். இவ்வளோதாங்க மொத்த செட்டப்பு. கேமரா மேலே பார்த்திங்கன்னா ஒரு தின் லேயரில் ஒரு கவர் சுற்றிருப்பாங்க. இதுதான் மொத்த கேமராவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வீடியோ எடுத்துக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா லென்ஸோட கவரு. இதை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் மெயின் விஷயமே. இதுதான் லென்ஸ் மூலிமா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கேமராவே. DJI Osmo Action 3 கேமரா. அட்வென்ச்சர் காம்போவில் வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், மெயின் விஷயம் என்னென்னா இந்த அடாப்டரு. இது எதுக்குன்னா, நம்ம வந்து டைரெக்டாக இதை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட இந்த கேபிளோடு வந்து அடாப்டர் வரதில்லை. ப்ளக் பாயிண்ட்டோடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் வந்து மெயின். இது வந்து இந்த கேமராவோட அட்வென்ச்சர் காம்போவில் வந்து வரது கிடையாது. அதுக்கு நம்ம தனியாக இதை வந்து தனியாக தான் நம்ம வாங்கி ஆகணும். இது வந்து DJI வந்தோட 30 watts பவர் யூஸ் பண்ணுற அந்த டைப்பான சார்ஜர் தான் இது வந்து அவங்க அந்த இதுலேயே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்வென்ச்சர் காம்போவோட பேக்லேயே வந்து இந்த மெனுக்கு இது கொடுத்துருப்பாங்களே கார்டு, அதுலேயே ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும். இது நான் தனியாக தான் ப்ரைவேட்டாக தான் வாங்கினேன். 90 dirhams வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கேபிள். இதை தான் நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு இன்செர்ட் பண்ணி நம்ம கேமராவோட சார்ஜ் பண்ண வேணும். இதுதான் வந்து இந்த மெயினாக இந்த சார்ஜர் அடாப்டர் வராது. இதை நம்ம வெளியே தான் வாங்கி ஆகணும். கேமரா வந்து வெர்டிகலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் 2 மவுண்ட், அடாப்டர் மவுண்ட்டு. ஒன்று வந்து இது வந்து வெர்டிகலாக ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், லாக் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் மவுண்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை, ஏன்னா கொஞ்சம் தூக்கிட்டுருக்கு. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இவ்வளோ தான் வந்து இந்த அட்வென்ச்சர் காம்போவில் வருது. நான் இதை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, கோப்ரோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவினிங் மோடில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இந்த டார்க்கான சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கிளாரிட்டி நல்லா வெளிச்சமாக கிடைக்காது. நான் பார்த்த யூடியூப் வீடியோஸில் வந்து மெயினாக அந்த இதை நோட் பண்ணேன், இதுக்கும் அந்த கேமராவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. அதில் வந்து இந்த ஆக்ஷன் 3 வந்து ப்ரைஸ் கம்மி கம்பேர் டு இதே லெவலில் இருக்கிற DJIயோட அது கோப்ரோவோட இதோட இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் நான் இதை வாங்கினேன். இதோட கேமரா குவாலிட்டியும் வந்து
நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இதோட மெயின் திங் பார்த்திங்கன்னா 3 பேட்ரி வருது. இதில் 3 பேட்ரி வர்றது அதில் வந்து இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னும் வந்து கேமராவில் இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது வெளியெல்லாம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு பேட்ரி வந்து நிறையா தேவைப்படும். அதுக்காகவே நான் சூஸ் பண்ணேன் இந்த கேமராவை. இது வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இதை மொத்த கேமரா. இதோட செட்டப் பார்த்திங்கன்னா இது வந்து பேக் ஸ்க்ரீனு. இது வந்து நம்ம செல்ஃபி மோடில் எடுத்துக்கலாம். இந்த லென்ஸோட அதாவது இந்த கேமராவோட கவர் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கு. இதை நம்ம ரிலீஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேமராவை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வச்சு லாக் ஆகிரும். இது வந்து இந்த லென்ஸோட கவர். மெயினாக இந்த DJI Osmo Action 3ல் நமக்கு இந்த அட்வென்ச்சர் காம்போவில் எல்லா விஷயமும் வந்துடுது. லாக் ஸ்க்ரூவு, இந்த டேபிள் மவுண்ட்டு, இந்த ஹரிசாண்டல் வெர்டிகலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அடாப்டர் மவுண்ட்டு, இதில் தான் வந்துட்டு நம்ம கேமராவோட மவுண்ட் இருக்குல்ல, அது நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ராடோட வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். இதில் வந்து கேமராவை நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது நீங்கள் கொண்டு போனீங்களாவே கேமரா வந்து அட்ராக்ட் பண்ணிடும். இந்த பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹரிசாண்டல் அடாப்டரோட மவுண்ட்டு. இதை கொண்டு போனீங்களாவே உங்களுக்கு கேமரா வந்து இப்படி வந்து அட்டாச் ஆகிரும். நம்மளுக்கு இன்னும் வந்து இதோட க்ரிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் வந்து ஆன் ஆஃப் பட்டனு. இதை ஒரு 2 செகண்ட் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிரும். ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து வீடியோ நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு இப்போ கேமரா அப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிங்களாவே வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஆஃப் பண்ணவா சொல்லின்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். அப்புறம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி